குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி ரசப்பொடி ரெடி பண்ணி ரசம் வைக்கலாம். ரசப்பொடி ரெடி பண்ணுறதுக்காக நான் இங்கே ஒரு பேனை சூடு பண்ணியிருக்கேன். ஒரு பேனில் நான் ஒரு சின்ன கரண்டி அளவுக்கு துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டும் ஒரே அளவில் சேர்த்துருக்கேன். ஒரு 5 நிமிஷம் பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கிட்டு அதை ஒரு தட்டில் மாற்றிக்கிறேன். நான் எடுத்த கரண்டியிலேயே ஒரு கரண்டி தனியாக ஒரு 6 காஞ்ச மிளகா எடுத்து நல்லா வறுத்துக்கிறேன். அதையும் கலர் சேஞ்ச் ஆனவுடனே எடுத்து தட்டில் மாற்றிக்கிறேன். இப்போ ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா பொரிய விட்டுட்டு அதையும் அதே தட்டில் மாற்றி ஆற விட்டுக்கிறேன். மசாலாலாம் ஆறுது. இப்போ பெருங்காயம் ஒரு ஸ்பூன், மஞ்சள்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து எல்லாம் ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போது ரசப்பொடி அரைச்சிட்டு வந்தாச்சு. ரசப்பொடி நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரசம் தாளிக்கிறதுக்காக நான் இங்கே இடிக்கல் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா குறைன்னு இடிச்சுக்கிறேன். அதே போல் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து அதையும் குறைன்னு இடிச்சுக்கிறேன். 6 பல் பூண்டை சேர்த்து அதையும் ஒரு குறைன்னு இடிச்சுக்கிறேன். 5-6 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ அடுப்பத்தை வச்சு அது மேலே ரசம் வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இடித்து வச்ச எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா தாளித்து விட்டுக்கிறேன். இப்போ நான் ஒரு பெரிய சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருந்தேன். அதை நல்லா கரைச்சி ஒரு வடிகட்டி வச்சு சேர்த்துக்கிறேன். புளி தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். பாருங்கள் ரசப்பொடி எப்படி இருக்குன்ட்டு. நான் அதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். மீதி ரசப்பொடியை நான் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அஞ்சு நிமிஷம் ஆனாலும் ரசம் நல்லா நறுக்கட்டி வந்துருச்சு. ரசத்தை கொதிக்க விடக்கூடாது, புளி கசப்பு வந்துடும். ரசம் நறுக்கட்டி வந்ததும் நான் இங்கே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ ரசம் ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.